அக்ஷிதா, அன்னைக்கு வீரமா முனிவர் பத்தின புக் எடுத்துட்டு போனியே, படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். அப்படியா? என்ன கத்துக்கிட்ட? சொல்லவா? கேக்குறேன், சொல்லு. தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் சாவதில்லைன்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் கிட்ட சொல்லும் போது சொன்னாரு. இந்த பாராட்டு பாரதியாருக்கு மட்டும் இல்ல, தமிழுக்கு தொண்டு செய்தவ அனைவருக்குமே இது பொருந்தும் அப்படின்னா தமிழ் கலைஞர்ல முக்கியமானவர் வீரமாமுனிவர். இவரு 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இத்தாலியில இருந்து தமிழகத்துக்கு வந்த கிறிஸ்துவ பணி செய்த ஒரு பாதிரியார். மதுரையில அப்ப முக்கியமா கருதப்பட்ட ஒருத்தர், ஒரு புலவர் சுப்ரதீபக கவிராயர் கிட்ட இவர் தமிழ் மொழி கத்துக்கிறாரு. மற்ற சமய பரப்பர்கள் மாதிரி இவரும் தமிழ் தேவைக்கு கத்துருக்கலாம். ஆனா இவர் தமிழ ஆழமா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு நூலை இயற்ற அளவுக்கு தன்னோட மொழி கொடைய வளர்த்திருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் மேல இவருக்கு இருக்கிற பற்றுதான். இவர் இயற்றிய தமிழ் நூல்கள் ரொம்பவே நம்மளுடைய தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்திருக்கு. இவர் எழுதிய ஒரு தமிழ் காப்பியம் தேம்பாவணி. அதாவது ஏன் இது ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு அப்படின்னா, தமிழ் மொழிய தாய்மொழியா இல்லாம வேறு மொழிய தாய்மொழியா கொண்ட ஒருத்தர் ஒரு தமிழ் காப்பியம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே புகழக்கூடிய ஒரு விஷயம். இவங்க தமிழ் நூல் காப்பியம் மட்டும் எழுதாம சிற்றிலக்கியங்களும் எழுதியிருக்காரு. அந்த காலத்துல மக்கள் தமிழ் மொழியோட பொருளை தெரிஞ்சுக்க நிகண்டுகள் அப்படிங்கிற ஒரு நூலை பயன்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்துற அந்த நூலுக்கு அப்படியே சமமா அகர வரிசையில அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு நூலை இவரு இயற்றியிருக்காரு. அவரு இயற்றிய இந்த நூலோட பேரு சதுரகராதி. சதுரம் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருளகராதி, பெயரகராதி, தொடையகராதி, தொகையகராதி அப்படிங்கிற இந்த 4 அகராதியுமே இந்த ஒரு நூல்ல அடங்கி இருக்கு. இந்த ஒரு நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ஒரு அகராதிய மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை இயக்கியவர் சாணிக்கவேல் ஜான்சன் அப்படிங்கிற அவர் தான் அந்த புத்தகத்தை இயக்கினாரு. அதுவும் எப்போனா 1755 இயக்கினாரு. இதுல இந்த சதுரகராதி அப்படிங்கிற நூல் இந்த ஒரு நூல் வெளியாகிறதுக்கு 25 வருஷம், அதாவது 1732 வெளியானதுதான். அது மட்டும் இல்லாம அந்த கால தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆவையும் ஓவையும் நெடில் குறின்னு வேறுபடுத்துறதுக்காக புள்ளி வைப்பாங்க. எப்படின்னா புள்ளி வச்சா நெடிலாகவும் புள்ளி வைக்கலனா குறிலாகவும் இருக்கும். ஆனா இவரை தான் அப்படி பயன்படுத்த வேணாமே, கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன், அதுக்கு சுழி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னதுதான் இப்ப வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறோம். அதாவது ஆவையும் ஓவையும். இப்ப புரியுதா ஏன் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லைன்னு சொன்னாங்கன்னு? பிரமாதம் அக்ஷிதா, சூப்பரா படிச்சிருக்கேன்.